ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சிறகுகள். இப்போ வந்து மல்லிகைப்பூ சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா? அதனால் மல்லிகைப்பூ செடி பற்றின ஒரு ட்ரிக் வந்து நான் கொடுக்க போகிறேன். என்னோட மாடியில் வந்து சின்னதாக ஒரு ஃப்ளவர் பாட்டில் நான் வந்து ஒரு குத்து செடியாக மல்லிகைப்பூ செடி வந்து வச்சுருக்கேன். இது வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த செடி. இப்போதைக்கு வந்து இது பெங்களூரில் இருக்குது. இந்த குட்டி செடியில் வந்து இவ்வளோ மொட்டுக்கள் வந்து எப்படி வந்திருக்கு அப்படி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து சீசன் இல்லையா? அதனால் இந்த டைமில் வந்து இந்த செடியில் இருக்கிற இலைகள் எல்லாத்தையுமே நம்ம ஆஞ்சு விட்டுறணும். அதாவது இந்த இலைகள் எல்லாத்தையுமே நம்ம பிச்சு விட்டுறணும். பிச்சு இந்த இலைகளை வந்து நம்ம அதோட பாட்டிலே வந்து போட்டு வச்சிடணும். அது பக்கத்துலேயே வந்து நம்ம போட்டு வச்சிடலாம். இந்த இலைகள் எல்லாமே நான் பிச்சு விட்டு ஒரு 15 நாள் கிட்ட ஆயிடுச்சு. திருப்பி வந்து முளைச்சி வந்திருக்கு. நம்ம பிச்சு விட்ட இடத்துல எல்லாமே புதுசாக அரும்புகள் வர ஆரம்பிக்கும், புதுசாக கிளைகள் வர ஆரம்பிக்கும். அதுலேருந்து வந்து மொட்டுக்கள் வந்து நமக்கு நிறைய கிடைக்கும். ஸோ நான் அப்படி தான் வந்து பிச்சு விட்டேன். அதனால எனக்கு நிறைய மொட்டுக்கள் இருக்குது. அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் மல்லிகைப்பூ செடி இருந்து பூக்காமல் இருந்துச்சு அப்படின்னா அதோட இலைகளை வந்து இந்த மாதிரி பிச்சு விட்டிங்கன்னா 1 வீக்லேயே வந்து உங்களுக்கு நிறைய அரும்பு வர ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.